ஐயா 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 என்னங்கடா முதலாளி, ரொம்ப கஷ்டங்க முதலாளி. வயலில் வேலை கிடந்து செய்துட்டு இப்போதாங்க முதலாளி வர்றோம். என் சம்பளம் வேணுங்க முதலாளி. ஒரு 200 காசு சேர்த்து கொடுங்க ஐயா. 200 ஆமாங்க ஐயா. 10 ரூபா சேர்த்துறேன்டா. ஐயா ரொம்ப கஷ்டங்க ஐயா. நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை வச்சு காலங்காலமாக உங்கள்கிட்ட ஓட்டி விட்டுருக்கேன் ஐயா. 40 வருஷமாக ஓட்டி விட்டுருக்கேன் ஐயா. குடும்பம் பண்ண முடியலைங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா. ஏண்டா வயல் என்னது, விதை என்னது, எல்லாமே என்ன, நிலம் என்னது, பயிர் என்னது, காசு என்னது, உங்களுக்கு உழைப்பு மட்டும்தான்டா உங்களுக்கு உழைப்பு. ஐயா அந்த மாதிரி தரலாம் 200 பத்தாதுங்கிறீங்க. ஐயா அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏதோ பெரிய மனுஷி பண்ணி கொடுங்க ஐயா. அந்த மாதிரி சொல்ல வேணாமா? அந்த மாதிரி சொல்ல வேணாம். வேற ஆள் வச்சுக்கிறேன் ஐயா. வேணாம், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க ஐயா. இங்கே நிற்காத, போ வேற ஆள் வச்சுக்கிறேன். போ, வயல் என்னது, விதை என்னது, நான் எல்லாம் செய்கிறேன். 10 ரூபா உங்களுக்கு அதிகமாக கூலி சேர்த்து தருங்கிறேன். அது 10லங்கிறீங்க. திரும்ப வர்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் வேலைக்கு தேவையில்ல. நான் வேற ஆள் வச்சுக்கிறேன். போ. இதுதானே உங்க முடிவு? ஆமாய்யா. முதலாளி, ரத்தத்தை வேர்வைக்கு நரம்பை இரும்பாக்கி இரும்பு இதயம் படைத்த இருமாப்புகிறான உங்களிடம் நாங்கள் செய்த வேலைக்கு பலன் வரித்துவத்த கண்களும் உதர்ந்த இதோடன் ஒட்டிய வயிறுடன் ஒரு நாள் பொழுத கழிக்க ஒரு வழி மறையாது. உழைப்பு இதே உறுதியாக கொண்டு இந்த மண்ணையே மாற்றி பொன் வளையும் பூமியாக்கி நீங்க போக படகுகாரையும் பட்டாடைகளையும் பவுன் நகைகளையும் வாங்குவதற்கு எங்களை போன்ற ஏழை இனிய விவசாயிகளுக்கு கூறும் பதில் இதுதானே முதலாளி? பொருத்தமான பதில் முதலாளியா. பொன்னேற்றில் பொறிக்க வேண்டிய பதில். வருகிறையா, அதையும் பார்க்கிறோம். போங்கடா, வேற அழைச்சு பார்த்துக்கிறேன். நீங்க போங்கடா. பரவாயில்லடா. நல்லா வேலை செய்யறதுனால படிக்க கற்றுக்கிட்டானுவான். இன்னும் அவளை ஏமாற்ற முடியாது பேருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டானுவான். அதுக்கு தான் படிப்பு இல்லாமல் வச்சிருந்தேன். இப்போ படிக்க கற்றுக்கிட்டானுவான். இப்போ நம்மளே எழுத்து பசங்க வந்துடுவோம் பேருக்கு. இவங்களை நம்பிக்கை வச்சுக்கூடாது.